ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். இந்த 7th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டேர்மில் வந்துட்டு நான் 3 லெசன் வந்துட்டு ஆல்ரெடி முன்னாடியே நான் போட்டிருக்கேன். இது வந்துட்டு கடைசி லெசன், 4வது லெசன் என்ன அப்படின்னா டெல்லி சுல்தானியம். இதுதான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்மில், அதாவது 7th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய கடைசி லெசன் தான் இந்த டெல்லி சுல்தானியம். இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 135 கேள்வி வந்துட்டு இதுலேயும் எடுக்க முடிஞ்சது. இதில் இந்த டெல்லி சுல்தானியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 5 வம்சம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு நம்ம படிக்கிற மாதிரியும் இருக்கும். அது என்ன அப்படின்னா மம்லுக் வம்சம், அதுக்கப்புறம் கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். இந்த 5 வம்சம் தான் வந்துட்டு சொல்லியிருக்கிறது. இந்த டெல்லியை வந்துட்டு இந்த 5 வம்சங்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, சுல்தான்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. மம்லுக் வம்சம் வந்துட்டு இந்த 1206 இருந்து 1290 இந்த காலம் வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு காலம் வந்துட்டு கேட்கறதுக்கான இது வந்து நிறைய இருக்குது. இன்னொன்று வந்து நமக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு இந்த காலம் வந்துட்டு யூஸ் ஆகும், அதாவது வருடங்கள் வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ வருடங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கில்ஜி வம்சம் வந்துட்டு 1290 1320 வரைக்கும். துக்ளக் வம்சம் 1320 இருந்து 1414 வரைக்கும். சையது வம்சம் 1414 இருந்து 1451. லோடி வம்சம் 1451 இருந்து 1526 வரைக்கும். இந்த 1526 வந்துட்டு பானிபட் போர் வந்துட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த டெல்லி சுல்தானியம் வந்துட்டு இவங்களோட ஆட்சி வந்துட்டு முடிவுக்கு வந்துடும். இதில் ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, கங்கை சமவெளியை தங்கள் அரசியல் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதில் வெற்றி பெற்றவர்கள் துருக்கிய குதிரைப்படை வீரர்கள். 2வது கேள்வி, இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி நிறுவப்பட்ட நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை நிறுவியவர் முகமது கோரி. 4. பண்டகன் என்பது எம்மொழி சொல், பாரசீகம். 5வது கேள்வி, இராணுவ பணிகளுக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் பண்டகன். 6. பண்டகன் என்றால் அடிமை என்று பொருள். 7. மாகாண அளவில் ஆளுநர்களாக பதவியில் அமர்த்தப்பட்டவர்கள் பண்டகன். ஃபஸ்ட்டு இவங்களை அடிமையாக தான் வந்துட்டு வாங்கிட்டு வருவாங்க இராணுவ பணிகளுக்காக. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாகாணத்துக்கு ஆளுநர்கள் வேணும் அந்த மாகாணத்தை பார்த்துக்கிறதுக்காக. அப்போ யாரை வந்துட்டு அங்கே நியமிக்கிறது அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த அடிமையை நியமிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து இவங்க வந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அரசியலுக்கு வந்துட்டு வந்துடுவாங்க. 8. முகமது கோரி இறந்த ஆண்டு கிபி 1206. 9வது கேள்வி, முகமது கோரியின் அடிமை குத்புதீன் ஐபக். 10. முகமது கோரியின் இறப்பிற்கு பின் இந்தியாவில் துருக்கிய பகுதிகளுக்கு அரசர் ஆனவர் குத்புதீன் ஐபக். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் வந்துட்டு இருந்திருப்பார். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட படை தளபதி, அதாவது அவரோட அடிமையாக இருந்தவர் வந்துட்டு குத்புதீன் ஐபக், அவர் வந்துட்டு அரசராக வந்து தன்னை அறிவிச்சுப்பார். 11. அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக். 12. அடிமை வம்சம் வேறு எவ்வாறு அழைக்கப்பட்டது? மம்லுக் வம்சம். 13. மம்லுக் என்பது எம்மொழி சொல், அரபு மொழி. இல்லை பண்டகன் அப்படின்றது பாரசீக மொழின்னு பார்த்தோம். மம்லுக் அப்படின்றது அரபு மொழி. மம்லுக்கும் பண்டகனுக்கும் ரெண்டுத்துக்குமே என்ன மீனிங் அப்படின்னா அடிமை அப்படின்றது தான் வந்துட்டு மீனிங். 14வது கேள்வி, அடிமை வம்சத்தை சேர்ந்தவர்கள் குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன். 15. அடிமை வம்சம் இந்தியாவில் ஆட்சி செய்த காலம் 84 வருடங்கள். 16. குத்புதீன் ஐபக்கின் ஐபக்கின் ஆட்சி காலம் கிபி 1206 இருந்து 1210 வரைக்கும். 17. லாகூரை தலைநகராக கொண்டு அடிமை வம்ச ஆட்சியை தொடங்கியவர் குத்புதீன் ஐபக். 18. ஐபக் தலைநகரை லாகூரில் இருந்து எங்கு மாற்றினார்?
டெல்லி. நமக்கு வந்துட்டு எல்லாருக்கும் என்ன தெரியும் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னா, டெல்லி அப்படின்றது தான் தெரியும். ஆனா, ஃபர்ஸ்ட்டு அவர் எங்க வந்துட்டு தலைநகரா வச்சுட்டு அவரோட அந்த வம்ச ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா, லாகூர தலைநகரா வச்சுட்டு தான் இந்த அடிமை வம்சத்துக்கான ஆட்சிய வந்து அவங்க நிறுவியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டெல்லிக்கு வந்து மாறியிருப்பாங்க. ஸோ, நாம வந்துட்டு இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம். நான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா டெஸ்ட் சீரிஸ்ல வந்து நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதனால இத வந்துட்டு நீங்க பார்த்துக்கோங்க. 19வது கேள்வி. குத்புதீன் ஐபக் தலைமையேற்று படை நடத்திய இடங்கள். கங்கை சமவெளி பகுதிகள். கங்கை சமவெளி பகுதிகளுக்கு இவர் தலைமை ஏற்றிருப்பாரு. கீழே கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பு யாரிடம் ஐபக் ஒப்படைத்தார் அப்படின்னா, பக்தியார் கில்ஜி கிட்ட தான் வந்துட்டு இவர் ஒப்படைச்சிருந்திருப்பாரு. ஸோ அப்போ கங்கை சமவெளி அப்படின்னா குத்புதீன் ஐபக் தான். கீழே கங்கை சமவெளி அப்படின்றப்போ பக்தியார் கில்ஜி கிட்ட இவர் வந்துட்டு கொடுத்துருந்துருப்பார். நீ வந்து இந்த பகுதியை கைப்பற்றிட்டு வா அப்படின்ற மாதிரி. 21 குத்புதீன் ஐபக் டெல்லியில் கட்டிய மசூதி குவத் உல் இஸ்லாம். 22 இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி குவத் உல் இஸ்லாம். 23 குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக். இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டார். ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டார். இல்துமிஷ் தான் வந்துட்டு குதுப் மினாரை கட்டுற பணியை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். 24 குத்புதீன் ஐபக் எவ்வாறு இறந்தார்? போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தான் அவர் தவறி விழுந்து காயம் ஏற்பட்டு அதனால் வந்துட்டு அவர் இறக்க நேரிட்டிருக்கும். 25 குத்புதீன் ஐபக் இறந்த ஆண்டு கிபி 1210. 26 குத்புதீன் ஐபக்கிற்கு பின் ஆட்சி பொறுப்பு ஏற்றவர் இல்துமிஷ். 27 இல்துமிஷின் ஆட்சி காலம் 1210 1236 வரைக்கும். 28 குத்புதீன் ஐபக்கின் மகன் ஆரம் ஷா. 29 ஐபக்கின் படை தளபதி மற்றும் மருமகன் இல்துமிஷ். இவர் வந்து எப்படி இல்துமிஷ் வந்து தலைவராக அதாவது அதாவது அரசராக வந்திருப்பாரு அப்படின்னா, ஸோ குத்புதீன் ஐபக்கோட பையன் ஆரம் ஷா இருக்காருல்ல, இந்த ஆரம் ஷா வந்துட்டு ஒரு திறமை குன்றியவராக வந்து இருந்திருப்பாரு. ஸோ ஆரம் ஷாவை மக்கள் வந்துட்டு யாருமே வந்து ஒரு அரசராக அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்துமிஷை தான் வந்துட்டு அரசராக வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இல்துமிஷ் வந்துட்டு குத்புதீன் ஐபக்கு அப்புறம் இல்துமிஷ் வந்து அரசராக வந்து வருவார். 30 யாருடைய ஆட்சியில் மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் தலைமையில் இந்தியாவை அச்சுறுத்தினர்? இல்துமிஷ். 31 செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டவர் குவாரிஜம் ஷா ஜலாலுதீன். இல்துமிஷிடம் அடைக்கலம் கேட்டவர் குவாரிஜம் ஷா ஜலாலுதீன். மங்கோலியர்களை எதிர்கொள்ள இல்துமிஷ் உருவாக்கிய குழு சஹல்கானி. இதில் என்ன அப்படின்னா, செங்கிஸ்கானால் இந்த குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் வந்துட்டு தோற்கடிக்கப்படுறாரு. இவர் தோற்கடிச்சதுக்கப்புறம் இவர் வந்து டேரெக்டாக யார்கிட்ட வராங்க அப்படின்னா, இல்துமிஷ் கிட்ட தான் வந்துட்டு இவர் டேரெக்டாக வந்து அடைக்கலம் வந்துட்டு கேட்பாரு. ஆனால் இல்துமிஷ் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கல. எனக்கு வந்துட்டு அடைக்கலம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால தான் இவர் இல்துமிஷ் வந்துட்டு இந்த செங்கிஸ்கானோட படையிலிருந்து தப்பிக்கிறாரு. இருந்தாலும் ஒருவேளை இந்த மங்கோலியர்கள் வந்துட்டு அட்டாக் பண்ணுவாங்களோ நம்ம நாட்டை அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிதான். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம வந்துட்டு அவங்கள எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சஹல்கானி குழு அல்லது 40 இன்மார் குழுவை வந்துட்டு இது இல்துமிஷ் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அலாட்டா இருக்கார் மனுஷன். 34 இல்துமிஷ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு கொடுத்தது இக்தாக்கள். இக்தா அப்படின்னா நிலங்களை தான் வந்துட்டு அவர் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இக்தாவை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் இல்துமிஷ் தான் வந்துட்டு இக்தாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இதுலேயும் இருக்கும் இதுலேயும் இருக்கும், அதனால் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 35 இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்கு கொடுக்கப்பட்ட இடம், அதுதான் வந்துட்டு இக்தா. இக்தா நிலத்தை பெற்றவர் இக்தாரர் அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டாங்க. 37 குதுப் மினார் கட்டுமான பணிகளை முடித்தவர் இல்துமிஷ். ஸ்டார்ட் பண்ணது குத்புதீன் ஐபக், இதை முடித்தது இல்துமிஷ். 38 இல்துமிஷ் இயற்கை எழுதிய ஆண்டு ஏப்ரல்
ஏப்ரல் மாதத்தில் 1236 தான் இவர் வந்துட்டு இறந்துருப்பார். கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் வந்துட்டு இவர் வந்து ஆட்சி செஞ்சுருந்துருப்பார். 39 இல்துமிஷின் மகன் மற்றும் மகள் ருக்குதீன் ஃபெரோஸ் இவரோட பையன், ரசியா சுல்தானா இவரோட பொண்ணு, இல்துமிஷோட பொண்ணு. ருக்குதீன் ஃபெரோஸ் வந்துட்டு இறந்துருவார். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறமா வேறு யார் அடுத்து யார் ஆட்சி செய்யணும் அப்படின்ற ஒரு நிலமையில தான் இல்துமிஷ் வந்துட்டு ரசியாவை வந்து இது ஆட்சி செய்கிறதுக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவார். 40 இல்துமிஷுக்கு பின் ஆட்சி பொறுப்பு ஏற்றவர் ரசியா சுல்தானா. 41 ரசியா சுல்தானாவின் ஆட்சி காலம் 1236 1240. அதாவது சுல்தான்கள்லேயே ஒரு பெண் வந்துட்டு நாட்டை ஆண்டது வந்துட்டு இவங்க தான். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட் அண்ட் அவங்க லாஸ்ட்டும் இவங்க தான், ரசியா சுல்தானா தான் பெண் அரசியாக போற்றப்படுறாங்க. 42 ரஷ்யாவிற்கு துருக்கியர்களின் வெறுப்புணர்வு ஏற்பட காரணம். துருக்கியர் இனம் அல்லாதவருக்கு ஆதரவு. ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, துருக்கியர் இல்லாத மக்களுக்கு வந்துட்டு இவங்களோட ஆதரவு வந்துட்டு கொடுத்ததுனால அந்த இதில் இருக்கவங்க துருக்கியர்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன நம்ம இனத்தை இல்லாமல் வேற இனத்துக்கு வந்துட்டு இவங்க ஆதரவாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களோட வெறுப்புணர்வை வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு சம்பாரித்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இதுதான் அதுக்கான ரீசன். 42 ரசியா சுல்தானா யாருடைய தாக்குதலை எதிர்கொண்டார்? மங்கோலியர்களோட தாக்குதல். ஆல்ரெடி அவங்களுக்கு உள்நாட்டிலேயே அவங்க இனத்தை சேர்ந்தவங்களே துருக்கியர்களே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அகைன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மங்கோலியர்களும் ரசியா சுல்தானா வந்துட்டு அட்டாக் பண்ணுறாங்க. 44 ரசியா சுல்தானாவிற்கு நிர்வாகத்தில் உதவிய எத்தியோப்பிய அடிமை ஜலாலுதீன் யாகூத். இந்த ஜலாலுதீன் யாகூத்ன்றது இம்பார்ட்டண்ட், இதை வந்துட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. 45 ரசியா கொலையுண்ட ஆண்டு. இந்த ஜலாலுதீன் யாகூத்தை வச்சதுக்கு அப்புறமாவும் இவங்க இருக்காங்கல்ல அந்த துருக்கியர்கள், இவங்க இனத்தை சேர்ந்த துருக்கியர்கள் ஆல்ரெடி இவங்களுக்கு வந்துட்டு இவங்க மேலே ஒரு வெறுப்பாக வந்துட்டு இருக்கும், துருக்கியருக்கு வெறுப்பாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியே ரசியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட நிர்வாகத்துக்கு ரொம்ப பர்சனலாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஜலாலுதீன் யாகூத்தை வந்துட்டு அவங்க நியமிப்பாங்க. இதுவும் வந்துட்டு இந்த துருக்கியர்களுக்கு வந்துட்டு பிடிக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த துருக்கியர்கள்லாம் சேர்ந்து ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு கலகத்தை ஏற்படுத்தி அவங்கள வந்துட்டு சாவடிச்சிருவாங்க. 45 ரஷ்யா கொலையுண்ட ஆண்டு 1240. 46 கியாசுதீன் பால்பன் ஆட்சி செய்த காலம் 1266 இருந்து 1287. ஸோ இவங்களுக்கும் இவர் கியாசுதீன் வரத்துக்கும் வந்துட்டு ஒரு கேப் வந்து இருக்கும். அந்த கேப்பில் கிட்டத்தட்ட ஒரு 3 அரசர்கள் வந்துட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட நேம் வந்துட்டு புக்கில் கொடுக்கல. 3 அரசர்கள் வந்திருப்பாங்க. இந்த 3 அரசர்களுமே அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லாதனால தான் அவங்கள பற்றி வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்த கியாசுதீன் பால்பன் வந்துட்டு கொஞ்சம் வலிமையாக இருந்திருக்காரு. ஸோ நிறைய விஷயம் அவர் பண்ணதுனால அப்போ ரஷ்யாவுக்கு அப்புறமா யார் அப்படின்னா ஒரு பேசப்படுற ஒரு சுல்தான் யார் அப்படின்னா கியாசுதீன் பால்பன் அவர் தான். 47 நாற்பதின்மார் அமைப்பை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன். ஏன்னா நாற்பதின்மாரில் இருக்கவங்க கியாசுதீன் பால்பனுக்கு எதிராக வந்துட்டு சதி செய்வாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இந்த குழுவை வந்து வைக்கக்கூடாது, இதை வந்துட்டு நம்ம ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக இந்த 40 இன்மாரை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட் தான், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. 40 இன்மாரை இந்த குழுவை உருவாக்கியது யார் அப்படின்னா இல்துமிஷ் உருவாக்குவார். எதுக்காக அப்படின்னா மங்கோலியர்கள் எங்கே வந்துட்டு நம்மளை அட்டாக் பண்ணுவாங்களோ, ஒருவேளை அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட போரிட வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு நம்ம எதிர்த்து போரிடணும் அப்படின்றதுக்காக இந்த 40 இன்மார் குழுவை வந்துட்டு அவர் கிரியேட் பண்ணுவார். ஆனால் கியாசுதீன் பால்பனுக்கு அதுக்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு இருக்கிறதுனால இந்த 40 இன்மாரை வந்துட்டு அவர் வந்துட்டு ஒழிச்சிருவார். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க யார் உருவாக்குனது, யார் வந்துட்டு அதை வந்து ஒழிச்சது அப்படின்ற மாதிரி. 48 ஒற்றர் துறையை நிறுவியவர் கியாசுதீன் பால்பன். ஏன் வந்துட்டு இவர் ஒற்றர் துறையை வந்துட்டு இவர் நிறுவுறாரு அப்படின்னா இவருக்கு அகைன்ஸ்டாக யாரெல்லாம் சதி செய்கிறாங்களோ, அதாவது இவரோட ஆட்சியில் யாரெல்லாம் இவருக்கு எதிராக சதி செய்கிறாங்களோ
அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், இவரோட ஆட்சிக்கு யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ, அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த ஒற்றர் துறைய வந்துட்டு கியாசுதீன் பால்பன் வந்துட்டு நிறுவுறாரு. 49 பால்பனுக்கு எதிராக கலகம் செய்த வங்காள மாகாண ஆளுநர் துக்ரில் கான். 50 வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லிம் இனத்தவர் மியோக்கள். இவங்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மியோட்டை மிவாட் அப்படிதான் நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. மியோட்டை சேர்ந்த மியோக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. 51 மங்கோலியர்களுடன் இணக்கமான உறவு பராமரித்ததில் கவனத்துடன் செயல்பட்டவர் கியாசுதீன் பால்பன். 52 செங்கிஸ்கானோட பேரன் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராய் யார் அப்படின்னா குலகுகான். 53 மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்னும் உறுதிமொழியை பால்பன் யாரிடம் பெற்றார்? குலகுகான் கிட்ட தான் வந்துட்டு பால்பன் வந்து இந்த உரிமையை வந்துட்டு பெறுவார், உறுதிமொழியை வந்துட்டு பெறுவார். நீங்கள் வந்துட்டு சட்லஜ் நதியை கடந்து வராதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ குலகுகானும் என்ன சொல்லுவார் அப்படின்னா கியாசுதீன் பால்பன் கிட்ட ஓகே நாங்கள் வந்துட்டு வரலை, நீங்கள் வந்து பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி குலகுகானும் வந்துட்டு சொல்லியிருப்பார். அதுதான் அவங்க கிட்ட வந்துட்டு உறுதிமொழி வாங்குறது அப்படின்றது. 54 பாரசீகத்தை சேர்ந்த கவிஞர் அமீர் குஸ்ரு. 55 பால்பன் ஆதரித்த பாரசீக கவிஞர் யார் அப்படின்னா அமீர் குஸ்ரு. அப்போ அமீர் குஸ்ரு வந்துட்டு யாரோட பீரியடில் இருந்தாங்க அப்படின்னா பால்பனோட பீரியடில் தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. 56 பால்பன் இறந்த ஆண்டு 1287. 57 பால்பனின் மகன் கைகுபாத். 58 பால்பனின் மகன் கைகுபாத் திறமை குன்றியவராக இருந்ததனால் அரச பிரதியாக பொறுப்பேற்றவர் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. ஸோ இதுக்கப்புறம் கில்ஜி டைனாஸ்டி வந்துட்டு வந்துடும். 59 பால்பனின் படைத்தளபதி மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. 60 மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரச பிரதி அப்படின்னா நாயிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொறுப்பேற்ற ஆண்டு 1290 அவர் நாயிப்பாக பொறுப்பேற்கிறாரு. ஏற்றதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா கைகுபாத்தை வந்துட்டு இந்த பெயரளவு வச்சுட்டு இவர் வந்துட்டு மொத்த உரிமையாக வந்துட்டு இவர் வந்துட்டு ஆட்சி செய்வார். 61 கில்ஜி அரச வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. 62 ஜலாலுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் கிபி 1290 இருந்து 1296 வரைக்கும். 63 ஜலாலுதீன் கில்ஜியின் படையெடுப்பை தலைமையேற்று நடத்திய காராவின் ஆளுநர் அலாவுதீன் கில்ஜி. 64 அலாவுதீன் கில்ஜியின் முக்கிய படையெடுப்பு தேவகிரி படையெடுப்பு. 65 தேவகிரியை ஆண்ட யாதவ அரசர் ராமச்சந்திரன். 66 அலாவுதீன் கில்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட யாதவ அரசர் ராமச்சந்திரன். 67 அலாவுதீன் கில்ஜி தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்த ஆண்டு 1296. 68 அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் 1296 இருந்து 1316 வரைக்கும் அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி காலம். 69 அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதி மாலிக் கபூர். 69 பார்த்தாச்சு. 70 மாலிக் கபூர் தென்னிந்திய படையெடுப்பை நிகழ்த்திய ஆண்டு கிபி 1310. 71 அலாவுதீன் கில்ஜியின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட தென்னிந்திய அரசுகள் தேவகிரியை சார்ந்த யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாலர்கள், வாராங்கலை சேர்ந்த காகத்தியர்கள்,
மதுரையை ஆண்ட பாண்டியர்கள். 72 டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை முறையாக அளந்தவர் அலாவுதீன் கில்ஜி. இதில் நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த மியோக்கள் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மியோக்கள் அப்படின்றது இந்த வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தவர் யார் அப்படின்னா மிவாட். ஓகேவா, நான் மியோக்கள்னு போட்டிருந்தேன், நான் ராங்க போட்டிருந்தேன், அதுக்காக இப்போ தான் ஞாபகம் வந்தது. மிவாட்டை சேர்ந்த மியோக்கள் இவங்கள தான் இந்த வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிவாட்டை சேர்ந்த மியோக்கள். 72 கேள்வி நம்ம பார்த்தாச்சு. 73வது அலாவுதீன் கில்ஜி வரி வசூல் செய்யும் பணியை யாரிடம் ஒப்படைத்தார்? இராணுவ அதிகாரிகளிடம். 74 நில வரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் அலாவுதீன் கில்ஜி. 75 அலாவுதீன் கில்ஜி மரணமடைந்த ஆண்டு 1316. 76 துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக். 77 கியாசுதீன் துக்ளக்கின் ஆட்சி காலம் கிபி 1320 இருந்து 1414 வரைக்கும். 78 கியாசுதீன் துக்ளக்கின் மகன் ஜூனாகான். 79 ஜூனாகானை எங்கு போரிட கியாசுதீன் துக்ளக் அனுப்பி வைத்தார்? வாராங்கல். 80 வாராங்கல் பகுதியை ஆட்சி புரிந்து வந்த அரசர் பிரதாபருத்ரன். 81 வாராங்கல் அரசர் பிரதாபருத்ரனை தோற்கடித்தவர் ஜூனாகான். அவங்க அப்பா தான் அனுப்பி வைப்பார். ஸோ அவர் தான் பிரதாபருத்ரனை தோற்கடிச்சிட்டு ஒரு பெரும் செல்வத்தோடு அவர் திரும்புவார். அதை வச்சு தான் இவரோட கியாசுதீன் துக்ளக் துக்லதாபாத் இது அப்படின்ற ஒரு இடத்த அவர் உருவாக்குவார். 82 டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் என்னும் புதிய நகரை உருவாக்கியவர் கியாசுதீன் துக்ளக். 83 கியாசுதீன் துக்ளக்கை கொன்றவர் மகன் ஜூனாகான். 84 முகமது பின் துக்ளக் என்னும் பெயரில் அரியணை ஏறியவர் ஜூனாகான். 85 ஜூனாகான் அரியணை ஏறிய ஆண்டு 1325. 86 முகமது பின் துக்ளக்கின் ஆட்சி காலம் கிபி 1325 இருந்து 1351 வரைக்கும். 87 தலைநகரை டெல்லியில் இருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் முகமது பின் துக்ளக். 88 தலைநகர் மாற்றத்தின் காரணமாக டெல்லியில் மக்கள் இல்லாததால் காலியாக கைவிடப்பட்ட டெல்லி என்று கூறியவர் இபன் பதூதா. 89 இபன் பதூதா எந்த நாட்டை சேர்ந்த பயணி? மொராக்கோ நாட்டை சேர்ந்த பயணி. 90 நில வரியை பணமாக வசூல் செய்த அரசர் முகமது பின் துக்ளக். அலாவுதீன் கில்ஜி தானியமாக வசூல் செஞ்சுருப்பார். ஸோ அதை இவர் மாற்றி இருந்திருப்பார். இவர் பணமாக வரியை வசூல் செஞ்சுருப்பார். யார்? முகமது பின் துக்ளக். இவரோட இயற்பெயர் ஜூனாகான். 91 செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்ட டெல்லி சுல்தான் முகமது பின் துக்ளக். இவரோட பீரியடில் இந்த தலைநகரை மாற்றுறது அது இதுன்னு பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அப்போ இவங்க கிட்ட அந்த கஜானாவில் தங்கமும் வெள்ளியும் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம அடையாள நாணயமாக செப்பு நாணயத்தை வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் வெளியிடுவார். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய டம்மி நாணயம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா இவருக்கு இது வருமானத்தில் ரொம்ப அடி வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் நாட்டோட வருவாய் பாதித்து மறுபடியும் அந்த காயினை எல்லாமே செப்பு காயினை எல்லாமே இவர் திரும்ப பெற்று மறுபடியும் தங்கத்துலேயும் அதுக்கப்புறம் வெள்ளியிலையும் காயினை வெளியிடுவார். ஸோ மொத்தமாகவே இவரோட நிர்வாகம் ஒரு சீர்குலைஞ்ச நிர்வாகம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தலைநகரை மாற்றுறது
அதுக்கப்புறம் நிலவரியை வந்துட்டு பணமாக வசூல் செய்கிறது, அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு வந்துட்டு அகைன்ஸ்டாக நடந்துக்கிறது, அதுக்கப்புறம் இந்த நாணயத்தை செப்பு நாணயத்தை வெளியிட்டது, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த மாதிரி தான் இவரோட பீரியடில் வந்துட்டு இருந்திருக்கும், முகமது பின் துக்ளக்கோட பீரியடில். 92 நில வரியை உயர்த்திய டெல்லி சுல்தான் முகமது பின் துக்ளக். 93 வரியை உயர்த்தியதினால் விவசாய கிளர்ச்சிகள் நடைபெற்ற இடம் தோஆப் பகுதி. 94 முகமது பின் துக்ளக் எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செய்து கொண்டவர்கள் அவுத், முல்தான், சிந்து ஆளுநர்கள். 95 தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவித்தவர் பாமினி. 96 மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு 1335. 97 கிபி 1346 சுதந்திர அரசாக உருவானது வங்காளம். 335 மதுரை, அதே 1346 வங்காளம். 98 முகமது பின் துக்ளக் மரணமடைந்த ஆண்டு கிபி 1351 மார்ச் 23. 99 முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர் ஃபிரோஷா துக்ளக். 100 முகமது பின் துக்ளக்கின் இளைய சகோதரனின் மகன் ஃபிரோஷா துக்ளக். 101 ஃபிரோஷா துக்ளக்கின் ஆட்சி காலம் 1351 இருந்து 1388 வரைக்கும். 102 சூஃபி ஞானிகளுக்கும் ஏனைய மத தலைவர்களுக்கும் பரிசுகளை வாரி வழங்கியவர் ஃபிரோஷா துக்ளக். 103 இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தவர் ஃபிரோஷா துக்ளக். 104 விவசாய கடன்களை ரத்து செய்தவர் மற்றும் நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியவர் ஃபிரோஷா துக்ளக். 105 ஃபிரோஷா துக்ளக் உருவாக்கிய பழந்தோட்டங்களின் எண்ணிக்கை 1200 புதிய தோட்டங்கள். இவர் உருவாக்குனது 1200 புதிய தோட்டங்கள். 106 ஃபிரோஷா துக்ளக் யாருடைய தோட்டங்களை புனரமைத்தார்? அலாவுதீன் கில்ஜியோடது. 30 தோட்டங்கள் வந்துட்டு இவர் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அதை புனரமைச்சிருந்திருப்பார். 107 ஃபிரோஷா துக்ளக் உருவாக்கிய புதிய நகரங்கள் ஃபிரோஷாபாத், ஜான்பூர், ஹிசார், ஃபிரோஷ்பூர். 108 ஃபிரோஷா துக்ளக்கின் மகன் முகமது கான். 109 ஃபிரோஷா துக்ளக் இயற்கை எய்திய ஆண்டு 1388. 83 வயசில் தான் இவர் வந்துட்டு இறந்திருப்பார். 110 தைமூர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? தாமர்லைன். 111 மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் ஆட்சி செய்தவர் தைமூர். 112 ஃபிரோஷா துக்ளக் மரணத்திற்கு பின்பு டெல்லியை தாக்கி சூறையாடி மனித படுகொலையை அரங்கேற்றியவர் தைமூர். 113 தைமூர் டெல்லியை கொள்ளையடித்த ஆண்டு 1398 டிசம்பரில். 114 தைமூர் படையெடுப்பால் அதிக பாதிப்பு உண்டான நகரம். ஃபஸ்ட்டு டெல்லி வந்துட்டு அதிகமாக பாதிப்பு அடைஞ்சிருந்திருக்கோம். 2வது பஞ்சாப். 115 தைமூர் கைப்பற்றிய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்து சென்றார்? கிசிர்கான். 116 சையது அரச வம்சத்தை நிறுவியவர் கிசிர்கான். 117 கிசிர்கான் சையது அரச வம்சத்தை நிறுவிய ஆண்டு 1414. 118 சையது அரச வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா. 119 அலாவுதீன் ஆலம் ஷா அரச பதவியை துறந்த ஆண்டு 1451. 120 சிர்ஹிந்த் என்று அழைக்கப்பட்ட பகுதி பஞ்சாப். பஞ்சாப்பை தான் இந்த சிர்ஹிந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 121 அலாவுதீன் ஆலம் ஷா
அரச பதவியை துறந்ததால் டெல்லியில் சுல்தானாகும் வாய்ப்பை பெற்றவர் பஹலுல் லோடி. 122 லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் பஹலுல் லோடி. 123 பஹலுல் லோடியின் ஆட்சி காலம் 1451 இருந்து 1489 வரைக்கும். 124 பஹலுல் லோடியின் மகன் சிக்கந்தர் லோடி. 125 பஹலுல் லோடியை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர் சிக்கந்தர் லோடி. 126 சிக்கந்தர் லோடியின் ஆட்சி காலம் 1489 இருந்து 1517 வரைக்கும். 127 கலைகளையும் கல்வியையும் ஆதரித்த டெல்லி சுல்தான் சிக்கந்தர் லோடி. 128 தலைநகரை டெல்லியில் இருந்து ஆக்ராவிற்கு மாற்றியவர் சிக்கந்தர் லோடி. 129 சிக்கந்தர் லோடி மரணம் அடைந்த ஆண்டு 1517. 130 சிக்கந்தர் லோடி உருவாக்கிய புதிய நகரம் ஆக்ரா. 131 சிக்கந்தர் லோடியின் மகன் இப்ராஹிம் லோடி. 132 சிக்கந்தர் லோடியின் பின் ஆட்சி பொறுப்பு ஏற்றவர் இப்ராஹிம் லோடி. 133 பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. 134 முதலாவது பானிபட் போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது? இப்ராஹிம் லோடி, பாபர். இதில் இப்ராஹிம் லோடி வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருந்திருப்பாரு, பாபர் வந்து வெற்றி பெற்றிருந்திருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த 1526 அப்புறம் முகலாயர்கள் வந்துட்டு இந்தியாவை ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஸோ இவரோட இப்ராஹிம் லோடியோட டெல்லி சுல்தானியம் வந்துட்டு டெல்லி சுல்தான்களோட ஆட்சி வந்துட்டு முடியும். 135 டெல்லி சுல்தானியத்திற்கும் லோடி அரச வம்சத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் முகலாய அரசர் பாபர். இதில் வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட இந்த லெசனில் ஒரு 135 கேள்வி வந்து நாம் வந்து இந்த லெசனில் வந்து பார்த்துருக்கோம். இதோட இந்த 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு முடியுது. ரிமைனிங் இருக்கிறது வந்துட்டு இந்த 4 லெசனுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் வந்துட்டு நான் கம்பைண்டாக ஒரே வீடியோ வந்து கொடுத்துட்றேன். லெசன் வைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை 7th ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாகவே வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக்கும் வீடியோ வந்துட்டு நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ரெண்டுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கடைசி டைமில் நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கூட இந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கூட நம்ம வந்துட்டு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்துட்டு மைண்டில் வந்துட்டு வந்துடும். ஸோ இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ டெல்லி சுல்தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசனு. இல்லை யாருக்கு அடுத்து யார் வந்தாங்க, எந்த வம்சத்துக்கு அப்புறம் எந்த வம்சம் வந்தது, எந்தெந்த வம்சத்தில் யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி டெல்லி சுல்தானை வந்து படிச்சுக்கோங்க. இயர்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்காது, எனக்குமே ஞாபகம் இருக்காது. ஆனால் நான் ரெகுலராக படிக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியுது. நீங்களும் படிக்கிறத தவிர்த்து அதை ப்ராப்பராக நம்ம வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறப்போ மட்டும்தான் நம்ம என்ன படிக்கிறோமோ அதை வந்து நம்ம மைண்டில் வந்து இருக்கும். அதனால் ரிவிஷன் வந்துட்டு ரொம்பவே மஸ்ட்டு. அதனால் ரிவிஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.